லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சனிதத்தாம் சதாகிருதி. மண்ணு திருமந்திரத்தின் வாழ் துவையத்தின் பொருளும் துண்ணுபுகழ் கீததனில் சொன்ன எண்ணான்கின் பொருளும் அன்னவயர் கட்சி அருளாளர் திருச்சின்ன ஒலி இன்னபடி என்னுரைத்தான் எழில் வேதாந்தாரியனே. இருலகைப் படக்க எண்ணி இருந்தார் வந்தார் எழின்மலரோன் தன்னையன்னே இன்னார் வந்தார் மாருதம் மன்னீராகும் மாயோர் வந்தார் வானுடேரிதாமாகும் மறையோர் வந்தார் சூரியர் தம்முடன் துலங்கு துயோர் வந்தார் சுரர்களுக்கன்னமுதருள் சுந்தரனார் வந்தார் வாரிதிசூழ் வையகம் வாழ்வித்தார் வந்தார் வன்மையுடன் வரந்தருவார் வந்தார் தாமே வாரிதிசூழ் வையகம் வாழ்வித்தார் வந்தார் வன்மையுடன் வரந்தருவார் வந்தார் தாமே. சுவாமி வேதாந்த ஆச்சாரியர் அருளி செய்திருக்கிற திருச்சின்னமாலை அப்படிங்கிற பிரபந்தம். இந்த பிரபந்தமானது காஞ்சியிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய தேவப்பெருமானுடைய சந்நிதியிலே எழுப்பப்படுகிறதான ஆச்சரியமான ஒரு கீதம், ஸ்வரம், வாத்தியம், திருச்சின்னம்னு சொல்லப்படுகிறதான அந்த வாத்தியம். அந்த வாத்தியத்தினுடைய கோஷம், அதனுடைய ஸ்வரம், அதனுடைய இனிமையான ஒலியானது சுவாமியத்தை அனுபவிக்கிற பொழுது அவருக்கு ஏதோ திருமந்திரத்தை சொல்லுவது போலவே, துவயத்தை அருளுவது போலவே, சரமஸ்லோகார்த்தத்தை உரைப்பது போலவே சுவாமிக்கு தோற்றியதாம். இத்தனை ஒலிகளெல்லாம் அது இனிமையாக எழுப்புகிறதே. அந்த ஒலியினை அனுபவிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி எம்பெருமானுடைய பெருமைகள், பேரருளாளன் அப்படின்னு சொல்லப்படுகிற தேவப்பெருமாள், அவனுடைய பெருமைகள் எல்லாம் என்ன, அவனுடைய பெருமைகள் யாது அப்படிங்கிறதை சுவாமி இந்த 10 பாசுரங்களாலே இனிமையாக வழங்குகிறார். அதுதான் திருச்சின்னமாலை அப்படிங்கிற பிரபந்தம். 10 பாசுரங்கள், எப்படியுமே தனியன். அதற்கப்புறமாக முதல் பாசுரம் தொடக்கமாக 6 பாசுரங்கள் பர்யந்தம் திருமந்திரத்தினுடைய பெருமையை கூறி, அதுக்கப்புறமாக 7வது பாசுரத்தாலே துவயத்தினுடைய பெருமையை சொல்லி, 8, 9 பாசுரங்களாலே சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி, 10வது பாசுரத்தாலே இது 3 விளக்கத்தை உரைத்து, 11வது பாசுரத்தாலே பலம். என்ன பலம்? பலம் என்று சொல்லுவதை காட்டிலும் இந்த பாசுரங்கள் 6க்கு ஸ்புரிக்கும், ரசிக்கும், விளங்கும் என்றால் மற்றொரு பலத்தை எதிர்பாராமல் இருக்கக்கூடிய, ஏன்னா எம்பெருமானையே பலமாக கருதக்கூடியவர்களுக்கு மட்டுமே இது இனிமையாக இருக்கும் அப்படின்னு பலமில்லாமல் இதை சொல்ல வேணும். எந்த ஒரு பலத்துக்காகவும் ஒரு பிரயோஜனாந்தரபரமாக இதை சொல்லக்கூடாது என்பதற்காக சுவாமி அந்த வார்த்தையை அருளி உள்ளார் அப்படிங்கிறது முதற்கண் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கணும். ஈருலகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார். ஈருலகை படைக்க எண்ணி இருந்தார். எத்தனை எம்பெருமான் இந்த உலகத்தை படைத்தானே. ஒன்னி ஒன்னி உலகம் படைத்து ஒன்னி ஒன்னி உலகம் படைத்தான் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார்கள். அதை சொல்ற போதே, முன்னீர் ஞாலம் படைத்த முகில்வண்ணா அந்நாள் நீ தந்த ஆக்கையன் வழி உடல்வியன்னு ஆழ்வார் தெரிவித்தார்கள். அந்த ரீதியிலே ஈருலகை படைக்க எண்ணி இருந்தார்.
பெருமான் தான் அப்படியே தான் பிரளயத்திலே இந்த உலகத்தையே உண்டு தானும் சயனித்து கொண்டுள்ளார். அதுக்குதான் மகாப்பிரளயம் என்று சொல்லப்படுகிறது. பெரிய பிரளயம், இந்த உலகத்தையே 4 விதமான பிரளயங்கள். முதல்ல அவனவன் பிறப்பது மடிவது அப்படின்னா நித்தியமான பிரளயம். அதுக்கப்புறமா நைமித்திகமான பிரளயம், ஒரு காரணத்தாக சில லோகங்கள் வழக்கம் அழியக்கூடியதான பிரளயம். அதுக்கப்புறமா ஆத்தியந்திக பிரளயம், எல்லாம் பிரம்மாவனுடைய சத்தியலோகம் பர்யந்தம் எல்லாம் அழிவுபடும். அதுக்கப்புறம் பிராகிருத பிரளயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மகா பிரளயமாக இந்த உலகத்தையே தான் எல்லாத்தையும் உலகமுண்ட பெருவாயா என்று தானும் அமுது செய்கிறான். அப்படி அவன் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டுறான். தானும் சயனித்து கொண்டுள்ளான். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தேன வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு சொல்லும் அளவுக்கு தான் அப்படியே சயனித்து கொண்டுள்ளான். தன்னுடைய அனந்தமான கல்யாண குணங்களைத்தானும் அப்படியே நினைத்து கொண்டு அப்படியே தானும் சயனித்து கொண்டுள்ளான். அதுக்கப்புறம் பிராட்டியினுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்கி எத்தனை காலம் இப்பொழுது இப்படியே கிடக்கப்படுது என்று சொல்லி அவளுடைய அறிவுறுத்தலுக்கு பிற்பாடு சரி, இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் உய்ய வேணுமே, அவர்களுடைய கர்மங்கள் எல்லாம் தொலைய வேணுமே, அப்ப அவர்களை நாம் திரும்பவும் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண வேணும் அப்படின்னு எம்பெருமான் சங்கல்பித்து கொண்டு, இதெல்லாம் சங்கல்பந்தான். அதுதான் நாட்டை படை அப்படின்னு ஆண்டாள் தெரிவித்தாளோ இல்லையோ, நாட்டை படை என்ன அயன் முதலாத்தந்த நல்மா மலருந்தி விட்டப்பண்ணி விளையாடும் விமலந்தன்ன கண்டீரேன்னு பாசுரம். நாட்டை படை அப்படின்னு பகுஸ்யாம் பிரஜாயேய என்று சொல்லும்படியா தானும் சங்கல்ப மாத்திரமாக அத்தை படைக்கிறான். அப்ப ஈருலகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார், இந்த உலகத்தை படைக்கிறான். அப்ப அவன் படைக்கிற போது 3 தத்துவங்கள், அதாவது எம்பெருமான் ஈஸ்வரன் என்கிற ஒரு தத்துவம் உண்டு, சேதனம் என்னும் அச்சேதனம் என்னும். அப்ப 2 விழம். இந்த லோகத்தை படைக்கிறான், படைப்பதிலே அப்ப சேதனம் அப்படிங்கிற ஒரு வர்க்கம், அச்சேதனம் என்பது சைத்தன்யம் இருக்கக்கூடியது, சைத்தன்யம் இல்லாதது. அப்ப 2ஐயும் சேர்த்து எம்பெருமான் ஈருலகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார். வந்தார்னா 6 எம்பெருமானத்தான் பேரொருளாள பெருமாளை வந்தார் 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 அப்படின்னு சொல்றார். பெருமாளை இங்கே தானே இருக்கேன், நீ இங்கே தானே இருக்கேன், நீ யாராக வந்தா, எப்படி வந்தா, எங்கிருந்து வந்தா, எதற்காக வந்தா, என்னெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படிங்கிறதான் சுவாமி இந்த இடத்துல தெரிவிக்கிறார். 2 உலகை படைப்பதற்காக பண்ணி வந்தாயோ என்று தேவப்பெருமான். அப்படின்னா இந்த உலகத்தையே தேவர்களுக்கெல்லாம் ராஜனாக, தேவாதி ராஜனாக அப்படி வந்து நிற்கிறாரோ இல்லையோ, அதனால வரம் தரும் ராஜனாக தானும் வந்து நிற்கிறபடியினாலே இருலகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார். எழின்மலரோன் தன்னை அன்றே ஈந்தார் வந்தார். எழின்மறையோன் உந்தி கமலத்திலிருந்து பெருமானுடைய எழில் உந்தி மேலதன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரே, இது ஆழ்வாருடைய திருவாக்கு இல்லையா. எழின் மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவினையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி. அதைத்தான் எழின்மலரோன், இந்த உந்தி கமலத்திலிருந்து எழின்மலரோன் தன்னை பிரம்மாவையே படைக்கிறார். அவர் தான் எழின்மறையோன் தன்னை அன்றே ஈன்றார் வந்தார். அப்பவே படைக்கிறாரே, எத்தனை காலத்துக்கு முன்பாக எம்பெருமான் படைத்தான்னா, படைத்தான் அப்படின்னு சொல்லும் போதே நாராயணாத் பிரம்மா ஜாயதே, நாராயணாத் ருத்ரோ ஜாயதே. நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். யான்முகமாய் அந்தாதி மேலிட்டறிவித்தேன் ஆழ்வருளை சிந்தாமல் கொள்மினீர் தேர்ந்து ஆழ்வார் திருவாக்கு இல்லையா, நான்முகன் திருவந்தாதிகளே திருமிஷி பிரானோடது. இந்த எழின்மறையோன் இந்த இடத்துல அப்படியே புஷ்பமாக அந்த உந்தி கமலமானது அழகான ஒரு தாமரை போன்னோ உள்ளது.
அந்த இடத்துலேருந்து எம்பெருமான் அந்த பிரம்மாவை படைக்கிறான். ஏன்னா திருவனந்தபுரம் அப்படின்னு திவதேசம் இருக்கோ இல்லையோ, திவதேசத்துல எம்பெருமான் அங்க 3 விதமாக திருப்படி, அதுக்கப்புறம் திருவயிறு, அதுக்கப்புறம் திருமுடி 3 பாகமாக சேவிக்கும்படியாக உள்ளது திருவனந்தபுரத்திலே. இது ஒரு பக்கம். திருவடி சேவிக்கணும்னு நமக்கு தான் பிராப்தம். திருவயிறு சேவிக்கணும்னா ஏதோ ரிஷிகள்லாம் சேவிப்பாளாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் சேவிக்கிறது திருமுடி. அப்போ நமக்கு பிராப்தம் எங்கே ஏன்னா திருவடியிலிருந்து 3 விதமாக சேவிக்கலாம் பெருமாளை. திருவடியிலேருந்து ஆரம்பித்து நேராக போய் திருமுடியை சேவிக்கூடாது. முதல்ல திருவடி, அதுக்கப்புறம் திருவயிறு, அங்கிருந்து தானே பிரம்மாவே தோற்றுவிக்கப்பட்டான். அதுக்கு மேலே திருமுடி. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடமாக எம்பெருமான் அமைத்துள்ளான் அங்கே. இது ஒரு பக்கம்னா, இங்க நாபி கமலத்திலிருந்து பிரம்மா இருப்பார். ஆனா ஒன்னும் தேவம் உலகம் இருமத்தும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர்படைத்தான் உன்னம்போல் மணிமாடனேடு திருக்குறுகூரதனுள் என்ன ஆதிப்பிரா நெற்க மத்த தெய்வம் நாடுகிறேன்னு 4ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழியிலே பாசுரம். முதல்ல ஆரம்பமே ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மத்தும் யாதுமில்லாவன்னு ஈருலகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார். ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மத்தும் யாதுமில்லாவன்னு ஈருலகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார். யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் எழின்மலரோன் நன்னை என்னே இன்னார் வந்தார். எழில்மறையோன் அழகான மலர், அப்படி பத்மம், அப்படி குமுதம், அப்படி தாமரை, அந்த உந்தி கமலமானது அப்படியே அழகாக இருக்கலையோ, அந்த சுரியாக இருக்கக்கூடிய உந்தி கமலத்திலிருந்து பெறமனை படைத்தான். ஆமா, எழில்மலரோன் தன்னை அன்னே இன்னார் வந்தார். அப்ப நான்முகன் தன்னோடு தேவருலகோடு, அப்படி இருக்கு பாருங்க, நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான். எழின்மலரோன் தன்னை, எழின்மலரோன் தன்னை அன்றே என்றார் வந்தார். அன்னையே படைச்சுட்டார். அன்னை இன்னார் வந்தார். மாருதம் மண்ணீராகும் ஆயோர் வந்தார். மாருதம் மண் நீர் ஆகும் மாயோர். ஏன்னா பெருமான் படைக்கிறது பஞ்சீகரணம். இந்த உலகத்திலே அப்பு பிருத்திவி தேஜஸ் வாயு ஆகாசம் அப்படின்னு சொல்லப்படுகிற பஞ்சபூதங்களை எம்பெருமான் தானும் முதல்ல அந்த சிருஷ்டி 2 விதமான சிருஷ்டி உண்டு. சமஷ்டி சிருஷ்டி என்பது எம்பெருமான் செய்வது, மேலே வியஷ்டி சிருஷ்டி என்பது பிரமன் செய்வது. பிரமன் நான்முகன்னு சொல்லப்படுகிற சதுர்முக பிரம்மா கடவுள் இருக்காரோ, சதுர்முக கடவுள்னு சொல்ல இல்லையோ, அவர் தான் படைக்கிறார். ஆக வியஷ்டியான சிருஷ்டி அப்படின்னா சாதாரணமா இந்த உலகத்தில் உயிர்களை படைத்து ஜங்கமங்கள் ஸ்தாவரங்கள் இதெல்லாத்தையும் படைக்கிற தொழில பிரம்மாவுக்கு அவர் தான் கொடுத்துட்டார். அது எப்படி கொடுத்துட்டாருன்னா அத்தாரிட்டி, டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்ல முடியும். அதைத்தான் அங்கே கொடுத்துட்டார் அவர்கிட்ட. நீ வச்சுக்கோ, நீ பார்த்துக்கோ, நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன். சங்கல்ப மாத்திரமாக எம்பெருமானத்தையும் செய்கிறான். செஞ்சுட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டார். நீ வச்சுக்கோ, நீ பண்ணு அப்படின்னு இல்லையோ. அப்ப என்ன பண்ணார் எம்பெருமானா? இந்த பஞ்சபூதங்களையும் எல்லாவற்றையும் தான் முதல்ல படைக்கிறார். படைச்சுட்டு மாருதம் மண் நீரறியா, மாருதம் மண் நீராகும் மாயோர். இதை படைக்கிறது சாமான்யமானா பெரிய சிருஷ்டி. ஆனா பெருமான் எப்படி பண்றானா? சங்கல்ப மாத்திரமாக செய்கிறான். பூமி என்ன, ஜலம் என்ன, தேஜஸ் என்ன, வாயு என்ன, ஆகாசம் என்ன, இதெல்லாத்தையும் பஞ்சபூதங்களை படைக்கிறார் ஒன்றும். அதுக்கப்புறம் ஏன்னா இது மாயமான செயல் அல்ல, அனாதி மாயா சுத்தகான்னு நம்ம எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறதே ரொம்ப அப்படியே ஒரு மாயை போல இருக்கு. அப்படிதான் நம்ம இருக்கோம் இங்கே. ஆனா மாருதம் மண்ணீராகும் ஆயோர் வந்தார். வானோடி எரிதாமாகும் மறையோர் வந்தார். இதெல்லாம் பண்ண பிற்பாடு இதுலெல்லாம் நிறைய தோஷங்கள். ஏன்னா அப்பு அதோட சேர்க்கறது மற்ற 4 பூதங்களையும் இதோட சேர்க்கணும். இதுல ஒரு பாகம்னா 3/4 பாகம் அதெல்லாம் ஒன்று சேர்க்கணும். ஒவ்வொன்னோடையும் முக்கால் சேர்த்து ஒரு பஞ்சீகரணம், ஒரு குழம்பு போல அதை பண்ணிட்டோம்னா தனித்தனியா இருந்ததுன்னா ஒன்றும் கோளாறு இல்லை. ஆனா எல்லாவற்றையும் சேர்த்தோம்னு சொன்னா என்ன ஆறுது? அப்ப 3 விதமான குணங்கள். அப்பதான் என்ன ஆறுது? 3 விதமான குணங்கள். சத்தம்னு இருக்கான்னு பார்த்தா இல்லை.
ரஜோகுணம்னு பார்த்தோம்னா இருக்கானா இல்லை, தமோ குணம்னு பார்த்தா இருக்கானா இல்லை. இல்லைன்னு சொல்றேன்னா இருக்கு, 3 சேர்ந்துருக்கு. சத்தம் மட்டும் இருக்கா இல்லை, தமோ மட்டும் இருக்கா இல்லை, ரஜோ மட்டும் இருக்கா இல்லை, 3 சேர்ந்தே உள்ளது. அது 3 இருக்கிறதுனால தான் நம்மால எம்பெருமானை தியானம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மால அது இல்லை இருக்காம படுது. எதுவும் சில காலத்துக்கு சில காலத்துக்கு இல்லாமல், சில காலத்துக்கு இருக்கு, பல காலத்துக்கு இல்லாமல் படுது. அப்ப இது என்ன சொல்றா, வானோடு எரி தாமாகும் மறையோர். ஆனா இது இப்படி அதை சேர்த்து பண்ணா கூட இதனாலே ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருக்கோ இல்லையோ, அது ஒரு நாளைக்கு எம்பெருமான் மேலே தட்டுவதில்லை. அதான் அகிலகேய பிரத்யனீக கல்யாணீகதான சேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண. அவனுக்கு ஹேய பிரதிபடத்துவம்னு சொல்லுவோம். தோஷங்களுக்கு எதிர்த்தட்டா தோஷா சம்ஸ்பிருஷ்டம்னு தெரிவித்தார் எம்பெருமானார். ஆஹா, தோஷங்கள் எல்லாம் இவன் மேலே தட்டாது. இதெல்லாம் பஞ்சபூதங்களை ஒன்னா சேர்த்துட்டோம்னாலே தோஷம் வந்துடுது. ஆனா அந்த தோஷங்கள் தட்டாத அளவுக்கு எம்பெருமான் உள்ளான்னா அவன் யாரு? அவன் மாயோனாகத்தான், அவனே மறையவனாகத்தான் உள்ளான். அப்படின்னா வேதத்தாலே போற்றப்படுகிறவன் எம்பெருமான். அவனைத்தான் என்னன்னு சொல்றோம், வேதமெல்லாம் அவனைத்தான் கொண்டாடுகிறது. அவன் ஆறு? தோஷங்களுக்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய நித்தியமான பரிசுத்தன்மை, பரிசுத்தமானவன் எம்பெருமான். பரிசுத்தன் எம்பெருமானுக்கு தான் பேரு. அப்ப எல்லாம் அந்த பரிசுத்தனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் என்னன்னு சொல்றோம்னா, எல்லாம் அந்த திருமேனியே அப்படி சுத்த சத்தமயமான திருமேனி. பரமேட்டி புமான் நிவர்த்தகா விஸ்வஹா சர்வஹான்னு சொல்லப்படுகிறதான பரமேட்டி புமான் நிவர்த்தகா விஸ்வஹா சர்வஹா என்னும் பஞ்ச உபனிஷன்மயமான திருமேனியோ இல்லையோ, அவன் பரிசுத்தனாக உள்ளான். அப்ப மறையவன் வேதத்தாலே போற்றப்படுகின்றவனாக எம்பெருமான் உள்ளான் என்று சொல்றார். சூரியர்தம்முடன் துலங்கு தூயோர் வந்தார். சூரியர் தம்முடன் துலங்கு தூயோர். சூரியர்னா ஆறுனா சூரியன் இல்லை, நித்திய சூரிகளோடு நித்திய சூரிகளாலே கொண்டாடப்படுகிறவன். துலங்கு சூரியர் தம்முடன் துலங்கு தூயோர் வந்தார். சூரியர் தம்முடன் நித்திய சூரிகளோடு குழுமி உள்ளான் என்பதுவான். அங்கே அதாவது மேல, அதாவது ஸ்ரீவைகுண்டத்திலே பரமதத்திலே நித்திய சூரிகள் எல்லாம் அவனை அப்படியே சமகானத்தாலே பாடிண்டே இருக்கா. இப்ப பார்த்தாலும் ஹாவு 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 ஹாவுன்னு சொல்லி சேவிச்சிருக்காளோ இல்லையோ, அவர்களாலே கொண்டாடப்படுகின்றவன் எம்பெருமான். அதான் சொன்னார், சூரியர்தம்முடன் துலங்கு தூயோர் வந்தார். தூய்மையாக இருக்கக்கூடியவன் வந்தார். மேலே சொன்னார், சுரர்களுக்கண் அமுதருள் சுந்தரனார் வந்தார். சுரர்கள்னா அசுரர்கள். தேவர்களுக்கு அமுதர், அவளுக்கு தானே வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை ஆண்டாள் தெரிவித்தாளா இல்லையா? ஆஹா, சுரர்களுக்கு அந்த அந்த அசுரர்களாக இருக்கக்கூடியவர்களும் தேவர் பக்கமும் பார்த்தானோ அசுரர் பக்கமும் பார்த்தானோ நடுவில் நின்றுட்டு மந்தரமலையை அப்படியே மத்தாக வைத்து வாசுகியை கயிறாக வைத்து கடைகிறான் எம்பெருமான். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையால் சென்றறிஞ்சி அங்கு அப்பற கொண்டவாத்தைன்னு ஆண்டாளுடைய பாசனமும் இல்லையோ. சுரர்களுக்கு அவர்களுக்கு என்ன பண்ணோம், அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணோம், இவர்களுக்கு பண்ணணும், அவர்களுக்கு பண்ணணும். அதனால அவன் எம்பெருமான் சுரர்களுக்கண்ணு அமுத அருள் சுந்தரனார் வந்தார். அந்த இடத்துல என்ன பேர் திருமாவும், சுரர்களுக்கு அண்ணு அமுதருள் சுந்தரனார். சுந்தரன் அப்படின்னா அழகன் அர்த்தம். பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல அழகானா இருக்காரு. எப்படி நாச்சியார் திருக்கோலம்னு ஒரு நாள் பெருமாளுக்கு நம்பெருமாளுக்கு சாத்துறான் சுவாமி. நம்ம இப்போ சேவிச்சது பேரோடாள பெருமாளை பற்றி சொல்லிட்டு இருக்கார். எங்கே இப்போ நம்பெருமாள் வந்தார்னா எங்கே இருந்தாலும் அவர் வந்துடுவார். ஆஹா, அந்த மாதவனை கேசவனை அப்படின்னு இருக்கு. மாதவன் பிராட்டியை எப்பொழுதுமாக ஹிருதயகமலத்திலே கொண்டவன் மாதவன். சரி, கேசவன் கேசபாசங்களோடு இருக்கக்கூடியவன் கேசவன். கேசின்னு சொல்லப்படுகிற குதிரையை முடித்தவன் கேசவன். கேசிகந்தான்னு சொல்றோம். கேசபாசங்கள் இருப்பதினாலே அழகன்னு சொல்றோம். அப்ப உடல் நன்னா அழகா இருக்கும் இல்லையோ, அப்ப அழகனா எப்படி இருக்கான். சுரர்களுக்கு அன்று அமுதருள் சுந்தரனார், ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவன் வந்தான். என்ன திவ்ய சுந்தர வடிவை கொண்டவன் எம்பெருமான். சுந்தரராஜ பெருமாள்னு சொல்றோம், சௌரிராஜ பெருமாள்னு சொல்றோம், எப்படியோ வடிவழகிய நம்பின்னு சொல்றோம். எல்லாம் பெருமாளுக்கு திருமணம். அன்பில்ல பார்த்தா
வடிவழகிய நம்பியாக, சுந்தர பெருமாளாக, சுந்தரராஜனாக, நாகப்பட்டினம்னு பார்த்தா சுந்தரராஜ பெருமாள், சௌந்தரராஜ பெருமாளா, சௌரிராஜ பெருமாளா, எல்லாமே அழகான திருமேனியோ இல்லையோ, அந்த அழகு வடிவாக இருக்கக்கூடியதுனாலே சுரர்களுக்கு அன்று அமுதருள் சுந்தரனார் வந்தார். சரி, அதுக்கப்புறம் வாரிதி சூழ் வையகம் வாழ்வித்தார் வந்தார். வாரிதி சூழ், வாரிதி சூழ்னா கடல் சூழ்ந்த மண்ணுலகம், இந்த கடலாலே சூழப்பட்டது. முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணான்னு ஆழ்வார் திருவாக்கு. அப்படி முன்னீர்னு சொன்னா ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர்னு சொல்லப்படுகிற 3 நீராலே சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த பூவுலகம். அதான் நித்தியப்படியும் ஒவ்வொரு சிவட்டவனும் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழன்னு சொல்லி எல்லாருக்குமா பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். அப்ப அவ சொல்ற வாரிதி சூழ், வாரிதி சூழ் வையகம் வாழ்வித்தார் வந்தார். இந்த உலகத்தை வாழ்விக்கக்கூடியவன் எம்பெருமான். லோகத்தை வாழ்விக்கக்கூடியவன் என்னும் எம்பெருமான். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும் இல்லையோ, அவரவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவர்களுடைய கர்மங்களை எல்லாம் தீர்த்து தன்னுடைய திருவடிக்கு கீழே சேர்த்து கொள்ள வேண்டியதற்கு சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது பெயரேன்னு சொல்லும் அளவுக்குத்தான் எம்பெருமான் இத்தனை காரியங்களையும் பண்றான். அதுக்கப்புறம் கடைசியில் சொன்னார், வன்மையுடன் மறந்தருவார் வந்தார் தாமே. வன்மை பெருமாளுக்கு என்ன? வன்மையினால் அப்படின்னா வன்மை அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தெரியுமா? பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஔதாரியம், வள்ளன்மை. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால். பெருமாள் குணாகுண நிரூபணம் பண்ணாமல் எல்லாருடைய தலையிலும் தன்னுடைய திருவடியை வைத்தானே, வள்ளன்மை, ஔதாரியம்ன வள்ளன்மை. எல்லாரும் என்ன சொல்லுவோம்? சின்ன கால காமிச்சு ஏமாத்து பேர் வழியாக பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு மகாபலி சக்கரவர்த்தி நடத்தே யாஜகம் கேட்டு ஏமாற்றினான் எல்லாரும் சொல்லுவோம். ஆனா அதல்ல, இன்னார் இணையார் என்று பார்க்காமல் எல்லாரும் தன்னுடைய சொத்து என்பதைத்தானும் அங்க நிரூபிக்கிறான். குணாகுண நிரூபணம் பண்ணாமல் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அப்படின்னு ஒரு நாள் பெருமான் பார்க்காமல் அத்தனை பேருடைய தலையிலும் கேட்காத போதே தன்னுடைய திருவடிகளை கொண்டு வந்து தானும் வைத்தான். அப்படின்னா வள்ளன்மை. அதுதான் வன்மையுடன் மறந்தருவார் வந்தார் தாமே. வன்மையுடன், கொடை, வள்ளல், கொடுக்கக்கூடியவன், கொடுக்கறதுக்குன்னே இருக்கான், வரத்தை கொடுப்பதற்கென்னே நின்று கொண்டிருக்கிறான். வாங்கும், எல்லாரும் வாங்கும். உயர்வர உயர்நலம் உடையவன். எப்படி செய்யணும்னா, உயர்வர உயர்நலம் உடையவன் எவன்? யாரவன் அப்படின்னா, அவன் மயர்வரமதி நலம் அருளினன் எவன்? அவன் அயர்வரும் அமர்கள் அதிபதி எவன்? அவன் துயரடி சுடரடி தொழுதியது என்மானே. எப்படி செய்கிறது? உயர்வர உயர்நலமுடையவன். இந்த பாசுரத்தை பெரியவர்கள்லாம் சொல்லும்போது காஞ்சி தேவ பெருமாளுக்கு என்று சொல்லுவோம் இல்லையோ. உயர்வர உயர்நலமுடையவன் எவன்? யாரு? உயர்ந்த அனந்தமாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை படைத்தவன் எவன் அப்படின்னா, அவன் மயர்வரமதி நலமருளினன் எவன்? அவன்தான் அஞ்ஞானம் போக்கும்படியாக எனக்கு ஞானத்தை கொடுத்தவன். அவன் மயர்வரமதி நலமருளினன் எவன்? சரி, அவன் யாருனா, அவன் மயர்வரமதி நலமருளினன் எவன்? அவன் துயரது சுடரடி தொழுதி என் மனனே அப்படின்னு சொல்லுவார்கள். 1102 பாசுரத்துக்கும் சாரம்னு சொன்னா 10 சரி, 10 பாசுரம், 100 பாசுரங்கள் உயர்த்தியான்னா 10 பாசுரம்பா, 10 பாசுரம் உயர்த்தியான்னா 10 பாசுரம்பா, 10 பாசுரம் வசத்தியான்னா முதலடிம்பா, முதலடி வசத்தியான்னு கேட்டா முதல் சொல்லும்பா. முதல் சொல்லு உயர்த்தியான்னா முதல் அக்ஷரம்னு சொல்லுவா. 1102 பாசுரத்துக்கும் சாரம் அப்படின்னு சொன்னா முதல் பாசுரத்திலேயே அத்தனையும் அடங்குகிறதோ இல்லையோ, அதெல்லாம் ஆருக்கு சேரும் என்னால் தேவப்பெருமாள் பேரருளாள பெருமாள்னு சொல்லப்படுகிற பெருந்தேவி தாயார் சமேதராக இருக்கக்கூடிய பேரருளாள பெருமாளுக்கு அத்தனை பெருமையும் ஒக்கும். ஏன்னா தனியா பதிகம் என்பது கிடையாது. ஆனா கட்சிமாநகருள் அப்படின்னு இருக்குமே தவிர தனிப்பட்ட தேவப்பெருமாள்னு உண்டானா கிடையாதுன்னு சொல்லாமான்னா, சொல்லிட்டே இருக்கும்போதே இந்த 10 எல்லாமே அவருக்கு தான் அப்படின்னு சொல்லுவார் உண்டு. அத்தனை பெருமை படைத்ததான வன்மையுடன் மறந்தருவார் வந்தார் தாமே, அவர் தானே இவர் அப்படின்னு தானோ ஆச்சரியமா முதல் பாசுரத்தை கொடுத்துள்ளார். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை அடுத்த நாள் பார்ப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.